ஜெயிச்சிடுவோம். நம்ம ஸ்குவாட் மேட்ச் விளையாடணும்ல, அப்ப வின் பண்ணியா இல்ல போன மேட்சோட வின் பண்ணியா? போன மேட்ச்ல நம்ம தோத்துட்டு வெளியில வந்து நீங்க ரெடி கொடுத்தீங்களா அந்த டைம்ல. நீங்க ரெடி கொடுக்க முன்னாடி நீங்க வெளியில வரதுக்கு முன்னாடி நான் நீ வந்துட்டேன். அந்த ஸ்குவாட்லயே எண்ட் பண்ணிருக்கலாம் தெரியுமா? ஆமா நானும் அதை யோசிச்சேன். பேக் டு பேக் 3 வின் எடுத்தோம். 2 வின் 3 வின் எடுத்தோம். அது அப்படியே முடிச்சிருக்கலாம் அப்படியே. எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு தெரியுமா? என்ன கிடைச்சாலும் அதை வச்சுட்டு நீ என்ன பண்றன்றதா. இப்போ நீ அந்த பவர் யூஸ் பண்ற, ஓகே, அந்த பவர் வச்சு நீ ஒரு எல்லாரையும் அடிச்சு நாக் பண்ணிடுறது அப்புறம் இல்ல. அதை வச்சு எனக்கு என்ன கிடைச்சிருக்கு தெரியுமா? எனக்கு அதுதான் வருத்தமா இருக்கு. அதுக்கு கன் வச்சு சுட்டாலாவது அடிக்கலாமே. ஏன்னா கன் வச்சு நான் ஆல்மோஸ்ட் நாக் பண்ணிடுறேன். நாக் அவ்வளவு வீக் ஆக்கிடுறேன். பார்த்துக்கணும். இது நம்ம இதை அடிக்கும்போது இந்த பிளேயர்ஸ் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து டேர்ட் பண்ணுவாங்க. எனக்கு சைட் பார்த்துக்கணும். அது ஏன்னா அது கன்ஃபியூஸ் ஆகும். ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து அந்த பாட்ஸும் வரும், இந்த பாஸோட பாட்ஸும் வரும். தெரியும் பிளேயர்ஸ் வந்து அது கன்ஃபியூஸ் ஆகும். யாரோ கிரவுன் டிராப் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள செத்துட்டாங்க. சூப்பர் மனோவால என்ன பாஸ் ஹெல்த் காட்ட மாட்டேங்குது. பக்கத்துல போனாங்க. கிட்ட போனாதான் காண் மேலேயே நடிக்கிறோம். மாஸ்க் மாதிரி வருகிறது. அடிக்குது பார்த்து. அடிச்சிடலாம். அடிக்கும் போது அடிச்சிடலாம் ப்ரோ. பக்கத்துல ரீபூட் பண்ணுங்க. கோல்டு ஏஆர் இருக்கு. அரசுறாங்க பின்னாடி பில்டிங் பின்னாடி. இப்ப சொல்றது வந்து பாத்து பின்னாடி பின்னாடி இருக்குது யாரும் தெரியல. பார்த்து இந்த கன் வேணுமா யாருக்காவது? உட்காட்ல இருக்கு நைட்ரோ. அங்க இதுவும் மாட்டலாம். எக்ஸ்பிரசிவ் கன் வச்சு அடிக்கிறீங்களா? இது எக்ஸ்ப்ளோட் ஆகுது. நான் இதுவும் பாட்டு தான். ஆனா பாட்டு இந்த பாட்டு அடிக்கும்போது தான் பிளேயர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. உங்ககிட்டயா? ஆமா. ஏன் பிளேயர் அது? பிளேயர் நைட்ரோ 1 HP நாக் பண்ணிட்டேன். ஃபீல் பண்ண டக்கு நிக்கும். டீம்மேட்ஸ் வருவாங்க. வரானுங்க. எனக்கு ஏறணும். தரேன்.
இல்ல இந்த ஏறமா இந்த ட்ராக்கிங் யூஸ் பண்றேன். ஜஸ்ட் பாருங்க, சுத்தி பாத்துக்கோங்க. சரி இருக்காங்களா யாராச்சும்? இல்ல அவன் அப்படின்னா கார்டு எடுக்க போயிட்டான். இந்த சைட் ஷார்ட்ஸ் கேட்டுச்சு. ஆமா கேட்டு ரீபூட் பண்ணிட்டான் பத்தியா, அவன் தான் அது. இப்போ நம்ம அடிச்ச டீம்மேட் தான் அது ரீபூட் பண்ணது. இதோ 2 பேர் ரீபூட் ஆயிருக்காங்க. அப்புறம் இந்த பாட்டு கிட்ட எடுத்துக்கோங்க ப்ரோ. இப்போ இந்த ஏராம நீங்க எடுத்துக்கோங்க. இதோ இருக்கு. ஓகே ஓகே. வேற ப்ரோ அங்க ரீபூட் அந்த பிரிட்ஜ்ல தான் ரீபூட் பண்ணாங்க. அவங்க தான் சொல்றாங்க, அவங்க தான் ரீபூட் பண்ணாங்க தான் சொல்றாங்க. லாங் ரேஞ்ச் வெப்பன் இருந்தா கரெக்டா ஆங்கிள் எடுத்து இந்த கிராஸ்ல வந்து கவர் பண்ணி நைட்ரோ க்ரோச் பண்ணி பின்னாடி வா. பின்னாடி நைட்ரோ க்ரௌச் பண்ணி பின்னாடி வா. கரெக்டா இல்லாத இடத்துல நீ கவர் இது பண்ணணும். ஃபர்ஸ்ட் மினிஸ் போட்டுரு. மினிஸ் போட்டு யூஸ் பண்ணத. பில்டிங் மேல ஒரு ஏறிட்டான். பில்டிங் மேல ஒரு ஏறிட்டான். அவன் லூட் எடுக்க வந்துட்டு பில்டிங் மேல ஏறிட்டான். இந்த வழியா ஏறணும். வாங்க போலாம். கீழே இறங்கிட்டான். அவன் டீம்மேட்ஸ் பக்கத்துல ரீபூட் வேன் பக்கத்துல அவன் ஓடிட்டான். நாக் பண்ணிட்டேன். இங்க பில்டிங்ல இருந்த நாக் பண்ணிட்டேன். இரு நைட்ரோ சொல்றா நீ கவர் மட்டும் பண்ண ரிவைவ் பண்றேன். அவர் ரீபூட் அவங்க ஒரு நாக் பண்ணிருக்கேன் ஃப்ரண்ட்ல. வரானுங்க. ஹீல் பண்ணுங்க. அவனும் ரிவைவ் பண்ண போறான் இந்த கல்லு கிட்ட. எட்டு வரியா எங்க சப்போர்ட் ஒருத்த நாக்கு இன்னும் ஒரே லாஸ்ட் பிளேயர் ஒரே ஒருத்தனா இருக்கான். சூப்பர் போட்டாச்சு. ஹீல் பண்ணுங்க. பின்னாடி ஹீல் இருக்கு. எக்ஸ்ட்ரா மெட் இருக்கா? கவர் பண்ணி ஹீல் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா மெட் இருக்கா? இல்லைண்ணா. சரி இங்கே தான் இருக்கும். ஓகே ரிப்போர்ட் இருக்கா? மெட் கிடைச்சிச்சு. கவர் ஓப்பன்ல நீ பக்கத்துல எனக்கு ஒரு கார் சவுண்ட் கேக்குது பாத்து. இங்க பாட்ஸ் நினைக்கிறேன். இருங்க வரோம். இங்க இருக்கிறது பாட்ஸ். சர்க்கிள் வேணா போறதுன்னா போயிடலாம். சர்க்கிள் போயிடலாம். இது பாட்ஸ் தான். சர்க்கிள் போயிடலாமா? இந்த டிஎம்ஆர் கன் வச்சிருக்கல, அந்த கன் வந்து ஆப்போனன்ட் வந்து ஆஃப் கார்ட்ல உன்னை அவங்க பார்க்கவே இல்லை அப்படின்னு வரும்போது உனக்கு நல்ல கவர் பொசிஷன் இருக்கு, ஹை கிரவுண்ட் இருக்குன்னா யூஸ் பண்ணு. மற்றபடி நீ வந்து க்ளோஸ் ரேஞ்சில் அந்த கன் யூஸ் பண்ணீங்கன்னா ஆப்போனன்ட் வந்து ஃபியூரியஸ் ரைஃபிளோ இல்லை எஸ்எம்ஜி வச்சு அடிச்சானா டக்குனு சேர்த்துருவேன். ஆனால் நீ வந்து ஸ்லோவாக இந்த கன்னு சொல்லுவோம். ஸோ க்ளோஸ் ரேஞ்சில் அந்த கன் யூஸ் பண்ணாங்க. அதுக்கு வந்து வேற எஸ்எம்ஜியோ ஏரோ வேற வச்சுக்கோ. ஷார்ட் கன் அண்ட் எஸ்எம்ஜி, ஷார்ட் கன் ஏர். டிஎம்ஆர் வந்து லாங் ரேஞ்ச் மட்டும் யூஸ் பண்ணு. ஆனா அது எந்த டைம்ல நீ யூஸ் பண்ணணும், என்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. நிறைய டைம் நீங்க இப்போ யூஸ் பண்ண பார்க்கும்போது ஒன்று அடிச்சுட்டாகும். ஏன்னா அது ஸ்லோவா சுடுது. மெட்டிட்டு இருக்கு ப்ரோ, போட்டுறாங்க. பின்னாடி பில்டிங் மேல. இங்க உங்ககிட்ட தான் இருக்கேன். இல்ல உள்ள இருந்து எவனோ அடிச்சான். பில்டிங் மேல ப்ரோ. பாட்டு நினைக்கிறேன். ஓகே சரி வால்ல இருக்கு. மெட்கிட் இருக்கு ப்ரோ, அது போட்டுருங்க. மெட்கிட் கம்மியா இருக்கு ஹெல்த். ஓ ஹெல்த் ஹீல் ஆயிடுச்சா? இங்க ஒன்று இருக்கு.
எஸ் ரேங்க் லூட் எடுத்து போலாம். இங்க ரூஃபுக்கு எங்க போயிட்டா இருக்கு? தெரியும்னு நினைக்கிறேன் யாரு. எங்க இருக்கு அது? ஃபைனல் நோட்டீஸ். மார்க் பண்ணு. ஷிஃப்டி ஷாஃப்ட். எல்லாமே கோல்ட்ல தான் இருக்கு. என்கிட்ட ப்ளூ பர்பிள் தான் இருக்கு. எனக்கு இது ஓகே தான். கிடைச்சா இங்க ரிஃப்ட் இருக்கு. ரிஃப்ட் எடுத்து போயிடலாம். இந்த ரிஃப்ட். காம்போ நோ. ப்ரோ சர்க்கிள். டீ ஷாஃப்ட் ஜோன் தான். மேல ரிஃப்ட் இருக்கு ப்ரோ இங்க. வந்துட்டோம். ஐலண்ட் போலாமா வேணாமா? ஐலண்ட் வேணாம் ப்ரோ. இப்போ சர்க்கிள் க்ளோஸ் ஆயிடும்ல. 40 செகண்ட்ஸ்ல சர்க்கிள் க்ளோஸ் ஆயிடும். இதுவா 50 ஷாட்ஸ்? ஓகே. இந்த லூட் இங்க இருக்கு ப்ரோ. எஸ்டிஆர் லூட் என்ன எடுக்கணும்? ஆமா. ஏய் கீழே ஃபுட்ஸ்டெப்ஸ் கேக்குது. மேலே இருங்க, மேலே இருங்க. சப்ஜெக்ட் பாட்டா பிளேயரான்னு தெரியல. ஓஜி பாஸ் ஸ்கின். ஒருத்த நாக்கு. பாட்டு தான். 2 பேர் நாக்கு. சப்ஜெக்ட் வேணா தூக்கி வீசுங்க. ஏய் சப்ஜெக்ட் அங்க எஸ்டிஆர் லூட் இருக்குல்ல, அங்கதான் இருக்கு. இல்ல மேல இருக்கு. கீழ மேல வருது. இருக்கியா? இந்த எஸ்எம்ஜி பர்பிள்ல இருக்கு. அதனால எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த டிஎம்ஆர் உங்ககிட்ட ஆல்ரெடி மித்திக் இருக்கா? எக்ஸாட்டிக். இது இங்க இருந்தெல்லாம் மேல தூக்கி வீச முடியாது. என்னது இது? என்ன நடக்குது? இங்க இருந்து எப்படி மேல தூக்கி வீசுவா? வராது. ரீச் ஆகாது. வர்டிகலாலாம் போக முடியாது. ஸ்ட்ரெயிட்டா அந்த பக்கம் தான் போகும் அது. யாரும் சொல்றாங்க பின்னாடி இருந்து. இது பாட்டு மாதிரி தான் இருக்கு சொல்றது பேட்டர்ன் பார்த்தா. பாட்டு 70 ஒயிட். ஹை கிரவுண்ட் இங்க வச்சுக்கோங்க. இந்த என்பிசி இது இப்போ இந்த என்பிசி என்ன பண்ணும்? பை பண்ணலாம். இல்ல அதான் என்ன பண்ண ஸ்கேன் பண்றது என்பிசி. ஏதோ ஒரு என்பிசி ஸ்கேன் பண்ணல. அது எதுன்னு தெரியல. இது வந்து நம்மளுக்கு இது டிராப் பண்ணிட்டே இருக்காங்க. அது வந்து இது கிட்ட ப்ரோ. டீமன்ஸ் டொமைன் இருக்குல்ல, அது பக்கத்துல ஒரு இருக்கிற என்பிசி தான் ஸ்கேன் பண்ணும். சரி எதுவுமே சும்மா ஸ்கேன் அப்போ அந்த இது சும்மா டம்மி தான் நினைக்கிறேன் இது. இல்ல நமக்கு இது கொடுக்கும் தெரியுமா? அந்த என்பிசி தான் ஸ்கேன் பண்ணும். இது வந்து நமக்கு இது கொடுக்கணும். ஆமோஸ் கொடுத்துட்டே இருக்கு. ஆமோஸ் நம்மள்ட்ட இருக்கே. இந்த பக்கம் ஃப்ரண்ட்ல ஷார்ட்ஸ் கேக்குது. இல்ல அந்த பவர் நீங்க தான். நான் தான். என்னது போன மேல கார். அண்ணா கான்பூர் கீழே போயிட்டாரு ஃபைட் பண்றதுக்கு. சுடுறாங்க நீ சுடுறாங்க. போல நான் இங்க தான். இல்ல பாட் தான் ப்ரோ இங்க இருக்குது. ஆமா பாட் தான் இங்க மேல இருக்குது பிளேயர். இங்க கார்ல ஜஸ்ட் பாஸ் பண்ணா இந்த சைடு. நம்ம ஹைட்ல இருந்தாலும் கொஞ்சம் சைடு. ஹைட்ல பார்த்து உங்க ஷீல்ட் கிராக் ஆயிடுச்சு. ஓவர் ஷீல்ட் இதா. இல்லடி டீம் நான் சொன்ன டீம் மேல இருக்கு. ஹை கிரவுண்ட்ல
நான் சொல்ற டீம் மேல இருக்கானுங்க. ஆனா எய்ம் சூப்பர் அவ்வளவு இது இல்ல. இங்க இருக்கானுங்க. நைட்ரோ ஒரு கவர் வச்சு பாரு அங்க பாரு. கவர் வச்சு ஹெட்ஷாட் அடிக்க பாரு. இது வேற பாட். கார் வருது. நைட்ரோ காரை இது பண்ணுங்க. டிரைவர் சீட்டை ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணுங்க. நாக் பண்ண பாருங்க. அங்க போயிட்டானுங்க. மார்க் ஆயிட்டோம் நம்ம. ஓ அவங்க ப்ரோ அவங்க மார்க் ஆயிருக்காங்களா? பாத்து நைட்ரோ ஃப்ரண்ட்ல அப்படியே இருக்கான். பாத்து கவர் நைட்ரோ கவர் தப்பிச்சு போறதுக்கு என்ன யூஸ் பண்ணு. இங்க வர முடிஞ்சா வந்துரு. இந்த சைடு இருக்கா தப்பிச்சு போறதுக்கு? இங்க மெக்கிட் இருக்கு. என்கிட்ட மெக்கிட். ஐயோ என்ன புஷ் பண்றோம். அந்த பவர் போட்டு என்ன புஷ் பண்றோம். அப்படியே அவனை அடிக்க முடியுதா பாருங்க. ஏர்ல நைட்ரோ என்கிட்ட ஒரு பின்னாடி புஷ் பண்ணிருக்கோம். வராம பாரு நைட்ரோ. அவனை ஏர்ல அடி. என் பின்னாடி பாரு ப்ரோ காண்போ என் பின்னாடி பாருங்க ப்ரோ. அவனை அடிக்க ப்ரோ ஏர்ல. ப்ரோ இப்ப காண்போ இவன் அடிக்க ப்ரோ. அவங்க எம்பிசி அடிச்சிட்டு இருக்காங்க எல்லாமே. இதான் சான்ஸ். சூப்பர்மேன் இதாயிடுச்சு. டீட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டான். ஒரு சூப்பர்மேன் நாக்கு. இன்னொருத்தர் ரீட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். என்கிட்ட ரெண்டு பேர் தான் இருக்காங்க டீம்ல. ஒன் ஹெச்பி நைட்ரோ 1 ஹெச்பி நைட்ரோங்க. தெரியாது. சரி விடு. என்ன வெயிட் பண்ணு. 1 ஹெச்பி ல ஜூஸ் வேர்ல்ட் ஸ்கில் எங்க இருக்கேனா? இல்ல பின்னாடி அவன் டீம்மேட் அந்த காரை சுடு. கார் வெடிச்சிரும். சுடு. இந்த கல்லு பின்னாடி இருக்கான் நைட்ரோ. இந்த கல்லு பின்னாடி இருக்கான். தூக்கி உள்ள போடுறீங்களா? தூக்கி உள்ள போடுங்க ப்ரோ. செத்துறேன். ஐயோ ஸ்டக் ஆயிடுச்சு எனக்கு கேம். நான் எங்க இருக்கேன்னு கேட்ட பத்தியா? நான் ஒருத்தர் மார்க் பண்ணிட்டு அடுத்த 2 பேர் இன்னொருத்தர 1 ஹெச்பி ஆக்கிட்டேன். என் கன் ரீலோட் இல்ல நானே அடிச்சிருப்பேன். பாட் நைட்ரோ இது பாட். அது மூணுமே பாட் தான். ஏன்டா நீங்களா வரீங்க? இன்னும் 2 பேர் 2v1 கார்ல நைட்ரோ. அந்த ஏஆர் ரெடியா வச்சுக்கோ. அந்த கார்ல இருக்க 2 பேருமே சோலோஸ் தான். அவங்க 2 பேருமே சோலோஸ். ப்ரோ ரீபூட் ரிஸ்க் ப்ரோ ரீபூட். கார் வருது நைட்ரோ. கார் கவர் பண்ணு. காரை சுடு நைட்ரோ. அவன்தான் அப்படியே இருங்க. ஹைட்ல இருங்க. நாக் பண்ணிட்டானே. அவ்வளவுதான். இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். ரீபூட் பண்ணலாம் அவசியம் இல்ல. அப்படியே முடிச்சிருங்க. அவ்வளவுதான். இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் ப்ரோ. ஸ்டாம் டேமேஜ் 5 DPS ரிஸ்க் 5 DPS ப்ரோ. தப்பிக்கிறதுக்கு உங்கள்ட்ட எதுவுமே இல்ல. இதை நைட்ரோ கிட்ட ஒண்ணுமே இல்ல. செத்துருவான் நைட்ரோ. இல்ல என்கிட்ட சக் இருக்கு. ஏன்னா சர்க்கிள் கூடி போக முன்னாடி தான் இருக்கான் பிளேயர். இது பாட் கடைசி பிளேயர். கான்வர்ஸ் சொன்ன மாதிரி நம்ம ஜெயிச்சிட்டோம்.